நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே, நான் உங்க யாசர். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணி அப்படிங்கிற ஒரு பிரியாணி கடைக்கு போய் சாப்பிட்டு அதை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் மக்களே. அந்த பிரியாணி கடை எங்க இருக்கு அப்படின்னா கொடுமுடியில தான் மக்களே இருக்கு. வாங்க அந்த பிரியாணி கடைக்கு போய் அந்த பிரியாணி கடையோட ஸ்பெஷல் என்ன, அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம். வாங்க நம்ம போவோம் மக்களே. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்ம கொடுமுடியில லொக்கேட் ஆயிருக்க ஸ்டார் பிரியாணிக்கு தான் மக்களே சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணி கடை நல்லாவே இருக்குன்னு எல்லா பசங்களும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு தான் இப்போ நம்ம போய் உள்ள சாப்பிட போறோம். வாங்க நம்ம உள்ள போவோம். நம்ம கடையில் என்னடா ஸ்பெஷல்? உங்களுக்கு வரவுல கூட. ஓகே, மக்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட பேர் சொல்லி அதை நான் மறந்துட்டேன். என் பேர் ஜியாவுதீன். பாய் பத்தியில காரிகுடம் ஜியாவுதீன். ஓகே, இந்த கடை நம்ம எவ்வளோ நாளாக ரன் பண்ணிட்டு இருக்கோம்? 1.5 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொன்னேன்? வறுவல் குடலை. வறுவல் குடல் பிரியாணி. என்ன பிரியாணி? நம்ம பீஃப் எல்லாமே ஒன்லி பீஃப் தான். இங்க எல்லாமே பீஃப் ஐட்டம் மட்டும் தான். ஓகே, நம்ம கடையோட ஓப்பனிங் டைம்லாம்டா? டைம் 11 to ஈவினிங் 7. ஈவினிங் 7, காலையில 11 ஈவினிங் 7 வரைக்கும். சரி, ஓகே, நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னு நம்ம எடுத்துட்டு வா, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணா, உங்க பேர் சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் சத்தமா. ஆறுமுகம். ஓகேண்ணா, நம்ம இப்போ இந்த சில்லி போறது இந்த வறுவல் ஐட்டம் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம்ண்ணா. இப்போதான் ஆரம்பிச்சு. ஓகே, சில்லி போறதை பார்க்கலாமா? ஓகே. உங்க பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் ஷஃபீக். ஆமா, நீங்க ரெகுலரா இங்க தான் சாப்பிட வருவீங்களா? ரெகுலரா இங்க தான் சாப்பிட வருவோம். எப்படின்னா நல்லா இருக்குங்களா? நல்லா அருமையா இருக்குங்க, சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும். ஓகே, ஒருத்தருக்கு வாங்கினாலும் 2 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நிறைய வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க சாப்பிட வேணா இல்ல பார்சல் வேணா? இப்ப பார்சலுக்காக வந்திருக்கோம். ஓகே ஓகே. நீங்க இங்க லோக்கல் தானா? நாங்க லோக்கல் தாங்க. இப்போ சாப்பாடு வந்து டேஸ்ட் வைஸ்ல எந்த குறையும் இருக்காது. எல்லாமே டேஸ்ட் எல்லாமே வறுவல்ல இருந்து சில்லியில இருந்து எல்லா ஐட்டமும் இங்க நல்லா சூப்பரா இருக்கும். அதனாலதான் மக்கள் இங்க தேடி அதிகமா வராங்க. மோகன் வந்து இதை நான் சாப்பிட மாட்டேன், இதை எல்லாத்தையும் ஏன்டா நீ சாப்பிட மாட்டேன்? சாமி சரணம். அதனால மோகனால சாப்பிட முடியாது. இப்ப அவன் கேமராமேனா மாற போறான். அவனுக்கு வேற வழி இல்ல, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். மோகன சாமி சரணம். அங்க பாத்தீங்களா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களுக்காக நான் அப்படியே பசிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் சோறு. பிஸ்மில்லா. அவருக்கு வருமானம் அதிகமா வருது, அவருக்கு நம்ம பசிக்கிட்டு இருக்கோம். கேமராமேன் தம்பி இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம பிஸ்மில்லா ஆரம்பிப்போம். சூப்பர், நல்லா இருக்கு சாப்பாடு. இது அப்படியே சூப்பரா இருக்கு மக்களே. சாப்பாடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த பீஸ் அவ்வளவு நாங்களும் உட்காந்து ஜூம் பண்ணி எடுத்துருக்கா. பக்கத்துல கேமராமேன் ஜூம் பண்ணி எடுக்காது. நல்லாவே வெந்திருக்கு. எல்லாமே நல்லா சாஃப்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சில்லி நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவராலா எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் நம்ம டேஸ்ட் பண்ணாது, குழம்பு ஐட்டம் டேஸ்ட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் குழம்பு ஊற்றி டேஸ்ட் பண்ணுறோம். பீஃப் பிரியாணியா இருந்தாலுமே பீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. சாப்பிட்றாரு, அவங்க விட்டுட்டு சாப்பிடணும். சாப்பாடு சூப்பரா இருக்கு, சாப்பிட்றாரு. நல்லா விட்டுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு கண்டிப்பா இந்த அப்பா மலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் நான் அவங்க சாப்பாடு ஸ்பான்சர் பண்ணேன். சூப்பரா இருக்கு. ஃபைனலா குடலையும் டேஸ்ட் பண்றோம். குழந்தைங்களே சாப்பிடலாம். காரம் மசாலா சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருக்கு. சாப்பாடு எனக்கு சில்லி ரொம்ப பிடிச்சிருக்கா. எல்லாமே குடல் எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப நம்ம இந்த கறிலாம் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கிறதா? இங்க லோக்கல்லே கிடையாது.
பீஃப் எங்க இங்கே தான் எல்லா பக்கம் வாங்கிக்கிறேன். எல்லாம் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அந்த வாங்கி. இப்போ நாம வந்து இதை வந்து இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஆர்டர் பேர்ல அதை செஞ்சுட்டோம்னா அதெல்லாம் செஞ்சுக்கலாம். 1 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் எல்லாம் செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 1 கிலோ ஒரு கஸ்டமர் கூப்பிடுறாங்க, எனக்கு செஞ்சு தரணுங்கிறாங்க, எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்ணுறீங்க? கிலோ பிரியாணினா 900 ரூபா வாங்குவோம். 900 ரூபா. அதுல என்னென்ன 1 கிலோ பிரியாணி, எலும்பு குழம்பு, ஓகே தயிர், ஓகே. வேற அதுல இல்ல 900 ரூபா வாங்குறீங்கன்னா அதுல எவ்வளவு பீஸ் இருக்கும்? பீஃப் 1 கிலோ சாப்பிடலாம். 1 கிலோ பீஃப் அந்த அந்த கான்செப்ட்ல ஓகே. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இந்த கடையில வந்து ஓன் கடை தானே இது. இப்ப நீங்களே அப்படியே எல்லா வேலையும் எல்லாமே. ஓகே, உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிச்சியா? யாராவது கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க, உங்க நம்பர் சொல்லுங்க. அப்படி கீழே நம்பர் சொல்லுங்க. 770864640209. மக்களே, யாராவது உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்க கண்டிப்பா கூப்பிட்டு தம்பிட்டு சொல்லுங்க, நல்ல முறையில செஞ்சு கொடுத்துருவாங்க. டோர் டெலிவரி இருக்காப்பா? டோர் டெலிவரி இருக்கு. பட் இவன் சொன்ன ரேட் இல்ல, கொஞ்சம் குறைச்சு கேளுங்க. நம்ம சப்ஸ்கிரைப்னு சொல்லி கேளுங்க. தம்பி குறைச்சு தரல அப்படின்னா நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, நான் என்னன்னு கேட்டுறேன். ஓகேவா? நம்ம சேனல்ல யாராவது கேட்டு வந்தாங்க அப்படின்னா பெட்டரா பண்ணி கொடு. நம்ம சேனல் பேர் சொல்லி நீ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம் மக்களை. எப்பெல்லாம் இங்க கூட்டம் ஃபெஸ்டிவல் டைம் கூட்டமா இருக்கு மாதிரி, ஞாயிற்று டைம் கூட்டமா இருக்கு மாதிரி, எப்போ வந்தாலும் கூட்டமா இருக்கு. எப்போ வந்தாலும் கூட்டம். ஈவினிங் டைம்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் கூட்டம், மதிய டைம்ல கொஞ்சம் இருக்கும். காலை எத்தனை மணிக்கு கடை ஓப்பன்? 11 மணி டு 7 மணி வரைக்கும். 11 மணிக்கு சாப்பாடு ரெடியா இருக்கும். 11 மணிக்கு பிரியாணி சாப்பிடலாம். எல்லாம் தெரிஞ்சுங்க. காலங்காலத்துல 11 மணிக்கு நான் எழுந்திரிக்கிறது 10 மணி, எனக்கு 11 மணிக்கு காலங்காத்தால ஒரு மணி அப்படிதான் வருவேன். நீங்க வந்து 5 மணிக்கு திருப்பீங்க, 11 மணிக்கு காலங்காத்தாலும் சொல்றாங்க. நீங்க 6 மணிக்கு வேணாம், எனக்கு 10 மணி தான் விடிய காட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி காரமே கிடையாது, ஆனா கண்ணுல தண்ணி வருது, எனக்கு தெரியல. நிஜமான சாப்பாடு சூப்பரா இருக்கு. வரமாட்டேங்குது, ஆனா சாப்பிடவே முடியாது. லிமிட்டான சாப்பாடு, சாப்பாடு எனக்கு ஒரு ஆள் சாப்பாடு திருப்தியாக சாப்பிடுவாங்க. வே வந்து அதிகம் தான், சாப்பாடு லெவலாக எல்லாமே சூப்பராக இருக்கும். வந்துருச்சு செஞ்சுக்கலாம். அடுத்தவங்களுக்கு கை வைக்கிறது தப்பு, அதெல்லாம் சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க. அப்ப வந்து புத்தி வரும். நீங்களாம் போதும், கொஞ்சம் பத்தல, நம்ம எல்லாருமே கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவோம். மக்களே, ஒரு வழியா எல்லாமே ஃபைனலா சாப்பிட்டாச்சு. யாருமே எதுவுமே வேஸ்ட் பண்ணல. ஒரு ஆள் வந்தோம் அப்படின்னா வயிறு நம்ம கரெக்டா ஃபுல்லா சாப்பிடலாம். நல்லா இருந்துச்சு, எதுவுமே காரம் இல்லை. ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா கொடுமுடியில நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் தரேன். ஸ்டார் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும். ஸோ மறக்காம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.